ஐந்தாவது காரியத்தை பார்ப்போம். ஐந்தாவதாக, முழங்கால் படியிட்டு அமைதியாக தேவனை ஆராதிக்கிற ஒரு விதம். முழங்கால் படியிட்டு தேவன் செய்த நன்மைகளுக்காக அவரை துதிப்பது. குவைட் வாய்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அமைதியாக, எப்படி? அமைதியாக, மென்மையாக, இணக்கமாக, ஸ்மூத்தா, அப்படி அந்த விதத்துல பாடுறது. சில பாடுறவங்க, சில ஆட்கள் பாடுறதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். பைபிள் காலேஜில் படிக்கும் போகும்போது தேசத்தின பல பகுதியிலிருந்து காலேஜுக்கு வந்து படிப்பாங்க. அதில் இந்த வட இந்தியா பகுதியில் அஸ்ஸாமு, மணிப்பூர், சிக்கிமு, மிஸ்ராம் அந்த பகுதியில், அந்த மாநிலங்களிலிருந்துலாம் அந்த பசங்கள்லாம் வருவாங்க. அவங்களாம் காலேஜுக்கு வரும்போதே ஒரு கிட்டாரோட தான் வருவாங்க. காலேஜுக்கு படிக்க வரும்போது இரவு நேரத்தில் சில சமயங்களில் 10 மணிக்கு மேலே அந்த பசங்க பாருங்கள், அந்த லாங்குவேஜில், அந்த அஸ்ஸாம் மொழியில், அந்த மிஸ்ரோ மொழியில், அந்த மணிப்பூர், அந்த நாகாலாந்து, அந்த பாஷையில், அவங்களுடைய பாஷையில் அந்த பாடலை பாடுவாங்க பாருங்கள். வார்த்தை புரியாது, ஆனால் பாடுற விதத்தை பார்த்தா அடே அப்பா என்ன மாதிரி இருக்குன்றீங்க. அப்படியே அமைதியாக அந்த ராகத்தில் பாடுறப்ப பார்க்கும்போது மெய் மறந்து நம்மளே என்ன செஞ்சிருவோம், அப்படி மயங்கிடுவோம் பாருங்க. அந்த மாதிரி பாடுவாங்க அமைதியாக, சத்தத்தை உயர்த்தி கிடையாது. அது சில வேளைகளில், எப்பயுமே கிடையாது. அப்போ முழங்கால் படியிட்டு அமைதியாக கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து மென்மையாக அவ்விதமாய் பாடுகிற ஒரு விதம் அது இருக்கிறது. ஆகவே இவ்விதமாய் கர்த்தரை நாம் ஆராதிக்கலாம். அருமையானவர்களை கவனியுங்கள். முழங்கால் படி என்பது அது கட்டாயம் கிடையாது. கூடுமான வரைக்கும், முடிந்த வரைக்கும் முழங்கால் படியிட்டு கர்த்தரை என்ன செய்யலாம், ஆராதிக்கலாம். வயசாயிருச்சு, அதனால் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க முடியல, முழங்கால் படியிட்டு கர்த்தரை ஆராதிக்க முடியல, முழங்கால் படியிட்டு கர்த்தரை துதிக்க முடியல அப்படின்றலாம் சிலர் சொல்லுவாங்க. ஆனால் அதனால் கர்த்தரை வந்து அடித்தது கிடையாது, அதனால் கர்த்தரை வந்து தண்டித்தது கிடையாது, அதனால் கர்த்தரை வந்து போயிரு அப்படின்னு பற்றி விட்டுறது கிடையாது. வயசாயிருச்சு, சேரில் உட்காந்து தான் அல்லது தரையில் உட்காந்து தான் ஆராதிக்க முடியுது, ஜெபிக்க முடியுது, துதிக்க முடியுது. ஒன்றும் பிரச்சனை கிடையவே கிடையாது. ஆனால் முடியும் அப்படின்னா தாராளமாக முழங்கால் படிட்டு என்ன செய்யலாம். இன்றைக்கி இருக்கிற வாலிப பிள்ளைங்கள்லாம் முழங்கால் படிட்டு போட்டு என்ன செய்யுது, ஜெபிக்கிறதும் கிடையாது, ஆராதிக்கிறதும் கிடையாது. கத்தில் பூரா சேர் போட்டாங்க வசதிக்கா, அதனால் மொட்டியும் போட முடியல. சரி, வீட்டிலேயாவது முழங்கால் படிக்கிட்டு ஆராதிக்கலாம் பார்த்தா என்ன சொல்றதுன்னு தெரியல. இருக்கிறீங்களா? ஆகவே முழங்கால் படியிட்டு பணிந்து குனிந்து கர்த்தருக்கு முன்பாய் தாழ்த்தி ஆராதிக்கிற ஒரு விதம் இருக்கிறது. அந்த விதத்திலே நாம் கர்த்தரை என்ன செய்யலாம், ஆராதிக்கலாம், துதிக்கலாம். வாசிப்போம். சங்கீதம் 95:6. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். ஒரு அழைப்பு கொடுக்கிறாருங்க. எல்லாரும் வாங்கப்பா 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 வாங்கப்பா. எதுக்கு? கர்த்தரை பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு செய்வோம், ஆராதிப்போம், துதிப்போம், மகிமைப்படுத்துவோம், ஸ்தோத்தரிப்போம் என்று இங்கே சங்கீதக்காரன் எல்லா ஜனங்களுக்கும் ஒரு அழைப்பை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். எல்லாரும் இருக்கிறீங்களா? எல்லாரும் முழங்கால் படியிடுங்க அப்படின்னா சிலருக்கு கோவம் வந்துடுது, சிலருக்கு கோவம் வந்துடுது. என்ன முட்டி போட சொல்றாரு? இது நான் ஸ்கூலா? நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் சில கிறிஸ்தவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, எடுத்துக்கிறாங்க. அதை வந்து அவங்க மரியாதை குறைச்சலை எடுத்துக்கிறாங்க. கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஆராதிக்கிறத அதை அவங்க ஒரு மரியாதை குறைச்சலாக எடுத்துக்கிறாங்க. நம்ம அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு ஆராதிக்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லப்பட்டிருக்குதுங்க, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக. யாருக்கு முன்பாக? யாருக்கு முன்பாக? எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக. யாருக்கு முன்பாக? நம்மை உண்டாக்கின, நம்மை சிருஷ்டித்த, நம்மை படைத்த
நம்ம இந்த உலகத்திலே பிறக்க வைச்ச, நம்ம இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த, தாயின் வயிற்றிலே நம்மை சுமந்த, பாதுகாத்த, பராமரித்த கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோ. பாருங்கள், நமக்காக கல்வாரி சிலுவையிலே கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தின, ஜீவனை கொடுத்த, மரணத்தை ருசி பார்த்த அந்த தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட கடவோ. வாருங்கள், யாருக்கு முன்பாக? நம்மை உண்டாக்கின, நமக்காக ஜீவனை கொடுத்த கர்த்தருக்கு முன்பாக. ஆகவே வெட்கப்படக்கூடாது. முழங்கால் படியிட்டு ஆராதிக்கிறது வெட்கமான செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்மை உண்டாக்கினவர், நம்மை உண்டாக்கினவர், நம்மை சிருஷ்டித்தவர், நமக்காக ஜீவனை கொடுத்தவர். ஆகவே நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஒருவேளை ஸ்கூல் டீச்சராக இருக்கலாம், நீங்க ஒருவேளை காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கலாம், நீங்கள் ஒருவேளை போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்கலாம், நீங்க ஒருவேளை அரசு அதிகாரியாக இருக்கலாம், நீங்க ஒருவேளை ஒரு டாக்டராக இருக்கலாம், நீங்க ஒருவேளை ஹெட் நர்ஸாக இருக்கலாம், நீங்க ஒருவேளை ஒரு பாஸ்டராக இருக்கலாம், ஒரு ஊழியக்காரனாக இருக்கலாம். நான் சொல்றேன், நீங்க டீச்சர் என்கிற அந்த கிரீடத்தை கலட்டி கர்த்தருக்கு முன்பாக வச்சு அவரை ஆராதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சிலருக்கு ஏன் ஆராதனை வர மாட்டேங்குது தெரியுமா? நான் டீச்சர், நான் யாரு? அந்த கிரீடத்தை தலையில மாட்டிருக்கிறாங்க. நான் காலேஜ் ப்ரொஃபஸர், யாரு? பார்த்தா கண் பார்வையில் அவ்வளவு மொட்டி போடுவாங்க. நான் வந்தா சர்ச்சில் மொட்டி போட்டு பணிஞ்சு குனிஞ்சு ஆராதிக்கிறது. நான் டாக்டர், கிரீடத்தை தலையில மாட்டி இருக்கிறாங்க, கிரீடத்தை தலையில மாட்டி இருக்கிறாங்க. மாட்டிக்குங்க, சந்தோஷம், வேணாலாம் சொல்லலை. ஆனா கர்த்தருக்கு முன்பாக வரும் பொழுது நான் டாக்டர் என்ற கிரீடத்தை கழட்டி வச்சுச்சு, நான் டீச்சர் என்கிற கிரீடத்தை கழட்டி வச்சுட்டு, நான் இன்ஸ்பெக்டர் என்கிற கிரீடத்தை கழட்டி வச்சுட்டு, நான் காலேஜ் ப்ரொஃபஸர் என்கிற கிரீடத்தை கழட்டி வச்சுட்டு, நான் அவர் இவர் அரசு அதிகாரி, நான் கிரீன் கையெழுத்து போடுறேன், எல்லா கிரீடத்தையும் கழட்டி வச்சுட்டு கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு, கர்த்தாவே இன்னைக்கு நான் டீச்சர்ன்ற இடத்துக்கு இருக்கிறேனா, அது உம்முடைய கிருபை ஆண்டவரே. என்னைக்கோ நான் செத்து போயிருக்க வேண்டிய ஆளு, என்னைக்கோ மண்டையை போட்டிருக்க வேண்டிய ஆளு, என்னைக்கோ ஒண்ணும் இல்லாம போக வேண்டிய ஆளு, இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறேனா உங்களுடைய சுத்த கிருபைப்பா, உங்களுடைய கல்வாரி ரத்த புண்ணிய ஆண்டவரே. இன்ன வரைக்கும் நான் நல்லா இருக்கிறேனா உங்களுடைய கிருபை, உங்களுடைய இறக்க ஆண்டவரே. உமக்கு முன்பாக எல்லா கிரீடத்தையும் கழட்டி வச்சுட்டு உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன். அந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா நான் சொல்றேன், இன்னமும் கிருபையின் மேலே கிருபை உண்டாகும், இன்னும் மகிமையின் மேல் மகிமை உண்டாகும், இன்னும் ஆசீர்வாதத்தின் மேலே ஆசீர்வாதம் உண்டாகும். ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? இன்னும் உயர்வின் மேலே உயர்வு உண்டாகும். ஆமென். ஆகவே கர்த்தர் யார்? கர்த்தர் இந்த உலகத்திலேயே பெரியவர், அவரை விட பெரியவர் யாரும் கிடையாது. சத்தியவேதத்தில் நாம் பார்க்கிறோம், அவர் வானத்திலும் பூமியிலும் பெரியவர் என்று சாலமோன் சொல்லுகிறார். கர்த்தாவே, வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே, வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமக்கு பாதபடி, நான் கட்டின இந்த ஆலயம் மாத்திரம். எவ்வளவு பெரியவர் ஆண்டவரே. எல்லாம் இருக்கிறீங்களா? அப்ப அப்பேற்பட்ட தேவனுக்கு, இவ்வளவு பெரிய தேவனுக்கு முன்பதாக நான் டீச்சரு, நான் டாக்டரு, நான் இன்ஜினியரு, நான் இன்ஸ்பெக்டரு, நான் கிரீன் கையெழுத்து போடுறேன் அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது, பண்ணிட்டு இருக்கக்கூடாது. எல்லா கிரீடத்தையும் கலட்டி வச்சுட்டு நம்மை நாமே மறந்து கர்த்தருக்கு முன்பாக கர்த்தரை துதித்து, கர்த்தரை நேசித்து, அன்பு கூர்ந்து, அவருடைய கிருபையை நினைத்து, அவருடைய கல்வாரி பாடுகளை நினைத்து, அவர் எவ்வளவு உண்மை உள்ளவர் என்பதை நினைத்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. எல்லாம் இருக்கிறீங்களா? நான் சொல்லுகிறேன், இவ்விதமாய் கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி நீங்கள் ஆராதிக்க, ஜெபிக்க, துதிக்க, மகிமைப்படுத்த நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் நான் சொல்லுகிறேன், உயர்வு உங்களை தேடி வரும். இன்னும் அதிகமான கிருபை கர்த்தர் செய்வார், உங்களுக்கு அருளுவார். ஆமென். எத்தனை பேருக்கு இன்னும் எனக்கு அதிகமான கிருபை நினைக்கிறீங்க?
இன்னும் அதிகமான கிருபை உங்களுக்கு வரணும்னா கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்த நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக உங்களை பாருங்க தாழ்த்தி ஆர்ப்பரித்து துதிக்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இவ்விதமாய் கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு பணிந்து குனிந்து ஆராதிப்பதற்கு பராக் என்கிற ஒரு எபிரேய பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பராக், BARAK, பராக், பாராக் என்கிற ஒரு எபிரேய பதம் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பாராக் என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு பணிந்து குனிந்து ஆராதிப்பதாகும். ஆமென். சரி, இது எதை காட்டுகிறது? அதாவது கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு இப்படி கர்த்தரை ஆராதிப்பது என்பது இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், நம்முடைய சரீரத்தை, நம்முடைய முழு வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக தாழ்த்துவதை குறிக்கிறது. எல்லாம் இருக்கிறீங்களா? நம்முடைய முழு சரீரத்தையும், நம்முடைய முழு வாழ்க்கையையும், நம்முடைய முழு குடும்பத்தையும் தேவனுக்கு முன்பாக தாழ்த்துவதை இது குறிக்கிறது. அவருக்கு மரியாதையை செலுத்துவதை குறிக்கிறது. அவரை வணங்குவதை குறிக்கிறது. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆகவே சில வேளைகளில் ஒரு பெரிய ஆள் வர்றாரு, வந்த உடனே வாங்க சார் தலை என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் வாங்க சார் சொல்கிறாங்க. அது எதை காட்டுகிறது? இவங்க என்ன செய்கிறாங்க? மதிக்கிறாங்க என்பதை காட்டுகிறது. அப்போ இந்த முழங்கால் படியிட்டு பணிந்து குனிந்து இவ்விதமாய் ஆராதிப்பது என்பது கர்த்தருக்கு மரியாதையை செலுத்துவதை அது என்ன செய்கிறது? காட்டுகிறது. கர்த்தரை வணங்குவதை, கர்த்தருக்கு முன்பாய் தாழ்த்துவதை அது என்ன செய்கிறது? குறிக்கிறது. ஆகவே சில வேளைகளிலே பாருங்க, ஒரு மாதிரியா ரஃப் அண்ட் டஃப்பா நிக்காம, எப்படி நிக்காம, ரஃப் அண்ட் டஃப்பா நிக்காம என்ன செய்யணும்? கர்த்தருக்கு முன்பாய் தாழ்த்தி, ஆமென், கர்த்தரை பணிந்து அவரை வணங்கி அவருக்கு மரியாதை செலுத்தி நாம் ஆராதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அருமையானவர்களை கவனிங்கள். நாம் ஏன் அவருக்கு முன்பாக இவ்விதமாய் தாழ்த்த வேண்டும் என்று சொன்னால், நல்லா கவனிங்க. நீங்க இந்த நதி, ஆறுகள் இதுக்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா, தண்ணியில் வத்தினதுக்கு பிறகு அங்கே போனீங்கன்னா கல்லெல்லாம் கிடக்கும் நிறையா. பார்த்துருக்கீங்களா? கல் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? உருண்டை உருண்டையாக கிடக்கும். உருண்டை உருண்டையாக கிடக்கும். ஆக்சுவலாக அந்த கல் உருண்டையெல்லாம் இல்லை முதல்ல. அது ஊசி மாதிரி ஈக்கியா இப்படி 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 ஒரு மாதிரி குத்துற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் எப்படி இது ரவுண்ட் ஆகிடுச்சு, உருண்டை ஆகிடுச்சு? பாலிஸாக இருக்கும் இல்லையா? பாலிஸாக இருக்கும். இதில் எப்படி ஆச்சுன்னா, தண்ணி வரும் பொழுது அப்படியே உருண்டு 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 ஒரு கல்லாம் உருண்டு 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 உரசி 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 இப்படியே பல நாட்கள் ஆகி உருண்டு 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 போய் அது எப்படி இருக்குது? அந்த ஷேப்க்கு வந்துருச்சு. நாங்களாம் சின்ன வயசாக இருக்கும்போது வைகை ஆற்றுக்குள்ளே போய் இந்த மாதிரி கல்லெல்லாம் பறக்கிறது. ஏன்னா கோலி குண்டு விளையாடுறதுக்கு பதிலாக அதை எடுக்கிறது. அந்த கவட்டை வச்சு குருவியெல்லாம் அடிக்கிறதுக்கு அந்த மாதிரி கல்லெல்லாம் போய் தேடி தேடி செய்கிறது, அந்த பைக்கில் பறக்கி போடுறது. நல்லா கவனிங்க. இந்த கல் எப்படி வந்துச்சு தெரியுமா? பல நாட்களாக அப்படியே உருண்டு உருண்டு தேய்மானமாகி. கவனிங்க, அது நல்லா உருண்டை ஆன கல்லை தான் தாவீது இருக்கிறானே அவன் போய் பிறக்கிட்டு வந்தான். 5 கூழாங்கல். எத்தனை கல்? 5 கூழாங்கல்ல தாவீது போய் எடுத்துட்டு வந்தான். யார் அடிக்கிறதுக்கு? கோலியாத்தை அடிக்கிறதுக்கு. அங்க போறான் கரெக்டா. அப்ப கர்த்தர் யாரை திரும்ப பயன்படுத்துவாரு? கர்த்தர் யாரை தெரியுமா பயன்படுத்துவார்? ஊழியத்துல, கர்த்தருடைய காரியத்துல, தேவனுடைய ராஜ்யத்துல யாரை தெரியுமா கர்த்தர் உயர்த்துவாரு? யாரை தெரியுமா ஆசீர்வாதத்தை உயர்த்துவாரு? இந்த ரஃப் அண்ட் டப்பா ஊசி மாதிரி குத்துற மாதிரி அப்படி இப்படின்லாம் இல்லாம கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு தாழ்த்தி அவரை பாருங்க மதித்து கனப்படுத்தி அவருக்கு முன்பாக பணிந்து குனிந்து ஆராதிப்பது. ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டப்பா நிக்காம கர்த்தருக்கு முன்பாக இறக்கமா இருக்கிற ஆட்களை தான் யார் பயன்படுத்துவார்? கர்த்தரே பயன்படுத்த. அவங்க போய் ஜெபம் பண்ணா சுகம் உண்டாகும்.
விடுதலை உண்டாகும், ரட்சிப்பு உண்டாகும், பேய் பிசாசம் அலறி ஓடும். ஏன்னா இவங்க யாரு தெரியுமா? கர்த்தருக்கு முன்பாக எப்போதும் தங்களை தாழ்த்தக்கூடியவர்கள், அர்ப்பணிக்கக்கூடியவர்கள், கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு பணிந்து குனிந்து எப்போதும் கர்த்தரை உயர்த்தி ஆராதிக்கிறவர்கள். இப்படி அவர்கள் வீட்டுக்குள்ள ஆராதிப்பது வெளியில யாருக்குமே தெரியாது. இவங்க போய் அங்க ஜெபம் பண்ணும் போது அற்புத அடையாளம் நடப்பதான் யாரு பாக்குறாங்க? வெளியில இருக்கிற மக்கள் பாக்குறாங்க. மக்களை பாக்குறாங்க. அதே அப்பா, இந்த பிரதர் இந்த சிஸ்டர் ஜெபம் பண்ணா என்ன மாதிரி அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குது. அப்படியே நம்மளும் என்ன செய்யும்? இதே மாதிரியே ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா இவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். அந்தரங்கத்துல முழங்கால் படியிட்டு பணிந்து குனிந்து எப்போதும் ஆராதித்து துதித்து கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து நடனமாடி ஸ்தோத்திரம் பண்ணி 2 கரங்களை உயர்த்தி 1 கரங்களை உயர்த்தி தாழ்த்தி சத்தத்தை உயர்த்தி இப்படிலாம் கர்த்தரை ஆராதித்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். எனவே வெளியில எடுத்து கர்த்தர் என்ன செய்யறாரு? பயன்படுத்துகிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இதை ஆழமாய் கவனிக்க வேண்டும். ஆகவே முழங்கால் படியிட்டு பணிந்து குனிந்து ஆராதிப்பதை ஒரு மரியாதை குறைச்சலா, ஒரு தாழ்வான காரியமா நினைக்கக்கூடாது. நம்மை உண்டாக்கின கர்த்தர், நமக்காக ஜீவனை கொடுத்த கர்த்தர், நம்மை வாழ வைத்த கர்த்தர், நமக்கு மூச்சை கொடுத்த கர்த்தர், அவருக்கு முன்பாக நாம் என்ன செய்யறோம்? முழங்கால் படியிட்டு ஆராதிக்கிறோம். ஆமென். சரி, நாம் நம்மை அவருக்கு முன்பாக இவ்விதமாய் தாழ்த்தும் பொழுது, தாழ்த்தி ஆராதிக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார் என்றால், இப்போ நான் சொன்னேன், கர்த்தர் நம்ம எடுத்து என்ன செய்கிறாரு? பயன்படுத்துகிறார். 2வதாக என்ன செய்கிறார் என்றால், சத்திய வேதத்தில் நாம் பார்க்கிறோம், தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். என்ன செய்கிறாரு? தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். வாசிப்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். எதை அணிந்து கொள்ளுங்கள்? மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தருக்கு முன்பாக அவருடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு பணிந்து குனிந்து விடுதலையோடு ஆராதிக்கிறவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார்? கிருபையை அளிக்கிறார். அதை மரியாதை குறைச்சல நினைச்சிட்டு ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டப்பா நாங்கள் அப்படியே நிற்போம், அசையாம குத்துக்கள் மாதிரி நிற்போம். எல்லாம் இருக்கிறீங்களா? தாழ்த்தாதவங்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறது கிடையவே கிடையாது. எதிர்த்து நிற்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அவரை ஆராதிக்கும் பொழுது பாருங்க, அதிகமான கிருபை கர்த்தர் என்ன செய்கிறார்? நமக்கு கொடுக்கிறார். ஆமென். யாருக்கு கிருபை அளிக்கிறார்? தாழ்மை உள்ளவர்களுக்கு, தன்னை தாழ்த்தி அவரை ஆராதிக்கிறவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். சரி, கிருபை என்றால் என்ன? கிருபை என்றால் என்ன தெரியுமா? கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பலன், அதுதான் கிருபை. கிருபை என்றால் என்ன? கர்த்தர் ஒரு மனுஷன் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி. இந்த உலகத்தில் வெற்றி பெறுவதற்கு தேவன் அந்த மனுஷனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி, ஒரு அபிஷேகம், ஒரு ஆற்றல், ஒரு வல்லமை, ஒரு பொட்டன்ஷியல், ஒரு ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் சொல்றோம். ஆசீர்வாதம் என்ன? கடவுள் ஒரு மனுஷன் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி. அந்த ஆசீர்வாதம் அந்த மனுஷன் மேல வரும் பொழுது அவன் செய்வதெல்லாம் வாய்க்குது. அவன் போற இடத்துல காரியங்கள் வாய்க்குது, வெற்றி பெறுகிறான், சித்திக்கிறான், காரியங்கள்ல ஜெயம் எடுக்கிறான். தேவன் அந்த மனுஷன் மேல கிருபையை வைக்கிறார், ஆசீர்வாதத்தை வைக்கிறார், அந்த அபிஷேகத்தை வைக்கிறார், அந்த பலனை வைக்கிறார், அந்த பாருங்க ஞானத்தை வைக்கிறார், அந்த சக்தி, அந்த வல்லமை வைக்கிறார். அப்ப யாருக்கு தேவன் கிருபை அளிக்கிறாரு? தாழ்மை உள்ளவர்களுக்கு, தாழ்த்தி கர்த்தருக்கு முன்பாக ஆராதிக்கிறவர்களுக்கு, முழங்கால் படியிட்டு பணிந்து குனிந்து கர்த்தரை ஆராதிக்கிறவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார்? கிருபையை அளிக்கிறார். 2வதாக 3வதாக என்ன? முதலாவதாக கர்த்தர் சிலர் எடுத்து பயன்படுத்துகிறார். 2வதாக என்ன? கிருபை அளிக்கிறார். 3வதாக என்ன? தன்னைத்தானே தாழ்த்துகிறவனை கர்த்தர் என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். வாசிப்போம். யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை என்ன செய்வார்?
உயர்த்துவார். யாக்கோபு 4:10 கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்யுங்கள்? தாழ்மைப்படுங்கள். கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? உயர்த்துவார். அப்பொழுது அவர் உயர்த்துவார். எப்பொழுது அவர் உயர்த்துவார்? தாழ்த்தும் பொழுது. அப்ப யாரை கர்த்தர் உயர்த்துகிறார்? தாழ்த்துகிறவர்களை. கர்த்தருக்கு முன்பாக தங்களை தாழ்த்துகிறவர்களை. கர்த்தருக்கு முன்பாக தங்களை உயர்த்துகிறவர்கள் அல்ல, கர்த்தருக்கு முன்பாக தங்களை தாழ்த்துகிறவர்களை. இன்றைக்கு பாருங்க, உயர்வுக்காக, பதவிக்காக, அந்த சேர்ல நான் உட்காருன்றதுக்காக மனுஷன் என்னென்ன பண்றான் பாருங்க. அடுத்தவன் காலை வாரி விட்டு, ஒரு பைக்கு 10 பை சொல்லி, லஞ்சம் கொடுத்து, இதை பண்ணி அதை பண்ணி, இவனை போட்டு விட்டு அவனை போட்டு விட்டு இவனை கீழே இறக்கி விட்டு அடுத்தவனுக்கு கெட்ட பெற உண்டாக்கி, எப்படியாவது நம்ம போய் அங்கே என்ன செஞ்சிடணும்? அந்த சேர்ல உட்காந்துடணும். எப்படியாவது அந்த பதவியை பிடிச்சிடணும். எப்படியாவது உயர்வு அடைஞ்சிடணும். எல்லாம் இருக்கிறீங்களா? மனுஷன் உயர்வுக்காக அலைஞ்சு திரிகிறத இன்னைக்கு பார்க்குறோம். அதுக்காக கழுத்தை வெட்டுறான், காதை வெட்டுறான், மூக்க இருக்கிறான், காலை வெட்டுறான், குடும்பத்தவே என்ன செய்யறான்? அழிக்கிறான். இதுக்காக உயர்வுக்காக. உயர்வுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்கிற ஆட்களை பாருங்க இந்த உலகத்தில் நான் பார்க்கிறோம். மனுஷன் பாருங்க, உயர்வுக்காக யாருடைய காலில் விழுகிறான் பாருங்க. ஆமாவா இல்லையா? உயர்வுக்காக எப்படியாவது அந்த போஸ்டிங் வாங்கிடணும், எப்படியாவது அந்த பதவிக்கு நான் வந்துடணும், காலில் விழுந்துடுறான் பாருங்க. நம்ம இப்படிப்பட்டவர்களா இருக்கக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சத்தியவேதத்தில் நான் பார்க்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. எவன் காலில் நான் விழமாட்டேன். அந்த இடத்துக்கு வரணும். யாரு காலில் என்ன செய்ய மாட்டேன்? நான் விழமாட்டேன். என் தேவனுடைய பாதத்தை பணிந்து கொள்வேன். தேவனுடைய காலில் விழுவேன். தேவனுடைய பிரசனத்தில் விழுந்து கிடப்பேனே தவிர எவன் காலில் என்ன செய்ய மாட்டேன்? விழுந்து கிடக்க மாட்டேன். பதவிக்காகவோ, பேருக்காகவோ, புகழுக்காகவோ, பணத்துக்காகவோ, காசுக்காகவோ, சொத்துக்காகவோ, அதுக்காகவோ யாரு காலில் என்ன செய்ய மாட்டேன் நான். இப்படிப்பட்ட தீர்மானங்கள் உள்ளே வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட தீர்மானங்கள் எடுத்து அதில் வைராக்கியமாக நிற்கணும், உறுதியாக நிற்கணும். யாரு காலில் விழ மாட்டேன். மற்றவங்களை நான் நேசிக்கிறேன், அன்பு கூறுறேன், அவங்கள மதிக்கிறேன், அவங்கள கனப்படுத்துகிறேன். ஆமே. ஆனால் காலில் என்ன செய்ய மாட்டேன்? விழ மாட்டேன். எதுக்காக? உயர்வுக்காக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சத்தியம் சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். ஆகவே உங்களுக்கு உயர்வு வேணுமா? நீங்க மேல நிலைக்கு வரணுமா? நான் சொல்றேன், தேவ பிரசன்னத்துல உங்களை தாழ்த்துங்க. தேவ பிரசன்னத்துல உங்களை தாழ்த்துங்க. தேவ பிரசன்னத்துல முழங்கால் படியிட்டு பணிந்து குடிந்து கர்த்தரை ஆராதித்து அவருக்கு முன்பாய் தாழ்மைப்படுங்கள். அப்பொழுது கர்த்தர் செய்வார், உங்களை உயர்த்துவார். ஆமென். விதமாய் வரும் கர்த்தருக்கு முன்பாக நாம் நம்மை தாழ்த்தி வரும் பொழுது உயர்வு நம்மளை தேடி வரும். ஆமென். யெகோவா ஷிம்ராத் நம்ம என்ன செய்வாரு? உயர்த்துவார். வீட்டு வாசலை வந்து கதவை தட்டுவாங்க. அப்பா ராஜா, உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கிறோம், உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கிறோம், வாங்க வந்து உட்காருங்க, இந்த சீட்டு உங்களுக்கு தான், இந்த போஸ்டிங் உங்களுக்கு தான். எல்லாம் இருக்கிறீங்க, இந்த போஸ்டிங் உங்களுக்கு தான் வெயிட்டிங்ல இருக்குது, வாங்க உட்காருங்க, கையெழுத்த போடுங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு முன்பாக எப்போதும் பாருங்க தாழ்த்தி, எப்போது கர்த்தருக்கு முன்பாக அர்ப்பணித்து பணிந்து குனிந்து எப்போது கர்த்தரை ஆராதிக்கிற காரியத்தில் நீங்கள் அதிகமாக ஈடுபடுங்கள். நான் சொல்லுகிறேன், உயர்வு உங்களை தேடி வரும், ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும், பணம் உங்களை தேடி வரும், ஐஸ்வர்யம் உங்களை தேடி வரும், வெற்றி உங்களை தேடி வரும், வாழ்வு உங்களை தேடி வரும். மக்கள் பாருங்க, இன்னைக்கு அலைஞ்சு திரிகிறத பார்க்குறோம். அவங்க காலை பிடிச்சிட்டா போதும், இவங்க காலை பிடிச்சிட்டா போதும், இவங்க காலில் விழுந்துருவோம், அவங்க காலில் விழுந்துருவோம், இவங்க கையை பிடிச்சிருவோம். ஐயா, உங்க கையை காலால் நினைச்சு விழுகிறேன். பார்த்துருக்கீங்களா? கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்கள், கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள். உயர்வு உங்களை தேடி என்ன செய்யும்? வர ஆரம்பிக்கும். சத்திய வேதத்திலே யோசேப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். யோசேப்பு யாருடைய காலையும் விழல, உங்களுக்கு தெரியுமா? எல்லாம் இருக்கிறீங்களா? யோசேப்பு யாருடைய காலில் விழலங்க. இங்க இருந்து அடிமையா கொண்டு போகப்படுகிறான். காசுக்காக வித்துட்டான் கூட பிறந்தவன். ஒரு தகப்பனுடைய பிள்ளைங்க வித்துட்டான், அடிமையா கொண்டு போகப்படுறான். அடிமையா அங்க போய் போத்திபார் வீட்டுல வேலை பார்க்கிறான். யாருடைய காலில் விழல.
டைம் ஒன்ஸ் பாருங்க, டைம் ஒன்ஸ் பாருங்க, எல்லாவற்றுக்கும் மேல அங்க போய் என்ன செய்யற, சிங்காசனத்துல உட்கார்றான். அந்த நாட்டுடைய பிரதமரா உட்கார்றான் பாருங்க. எல்லாம் இவனுக்கு கீழே, எல்லாம் அடி பண்ணிறான், செண்டரிட்டு பண்ணிறார்கள். எல்லாரும் யோசேப்பா பயந்து நடுங்குகிறார்கள். அப்படிப்பட்ட எட்டி பிடிக்க முடியாத உயர்வு. சத்தியவேதம் சொல்லுகிறது, அந்தரங்கத்திலே பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமா என்ன செய்வார், பலனளிப்பார். ஆகவே அந்தரங்கத்திலே நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை ஒழுங்கா செஞ்சீங்கன்னா வெளியரங்கமாய் கர்த்தர் செய்வார், பலனளிப்பார். அந்தரங்கத்திலே நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, கர்த்தருக்கு முன்பாய் பணிந்து குனிந்து, கர்த்தருக்கு முன்பாய் தாழ்த்தி, எப்போது கர்த்தரை ஆராதிக்கிறவராய், எப்போது கர்த்தரை புகழுகிறவராய், எப்போதும் வாயத்திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறவராய் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் பாடல்களை பாடக்கூடாது. சினிமா பாட்டு அந்த பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு ததிகிணத்தம் போடிக்கிட்டு ஆடிக்கிட்டு உருண்டுக்கிட்டு பறந்துக்கிட்டு பாத்திரத்தை பண்ணலாம் டக்கு டக்குன்னு எடுத்து அடிச்சுக்கிட்டு கூடாது. தட்டுக்கிட்டுலாம் கரண்டிலாம் தூக்கி ஆட்களை பார்த்தீங்களா, எடுத்த மட்டும் அடிச்சுட்டு கிடக்கிறது. சினிமா பாட்டுக்கு எல்லாத்தையும் பிடிங்க எரிஞ்சிச்சு. கர்த்தாவே உம்முடைய பாடலை மாற்றுறது என்ன செய்வேன், நான் பாடுவேன் ஆண்டவரே. விதமாக ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் பொழுது நான் சொல்றேன், ஆசீர்வாதம் உயர்வுகள் உங்களை தேடி என்ன செய்ய ஆரம்பிக்கிறது, வர ஆரம்பிக்கிறது. சத்திய வேதத்திலே தாவீதை குறித்து நாம் பார்க்கிறோம். தாவீது யாருடைய காலில் செய்யல, விழல பாருங்க, யாருடைய காலில் விழல, உயர்வு தேடி வருகிறது. இஸ்ரவேல் மக்கள் யூதா மக்கள்லாம் வர்றாங்க. அப்பா ராஜா காட்டுக்குள்ள இருந்தது போதும், அந்த சிங்காசனத்தில் என்ன செய்யும், உட்காரும். இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் உம்மத்தை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ ரெண்டு எலும்பும் மாம்சத்தின் மாம்சமா இருக்கிறீரு. கர்த்தர் உண்மைதான் அபிஷேகம் பண்ணினாரு, கர்த்தர் உண்மைதான் தெரிந்து கொண்டாரு. சவுலை தள்ளிட்டாரு, நீங்க தான் சிங்காசனத்துல வந்து உட்காரணும், வாங்க உட்காருங்க. உயர்வு எப்படி தேடி வருது பாருங்க. சத்தியவேதத்திலே தானியேலை குறித்து நான் பார்க்கிறோம். தானியேல் யாருடைய கால என்ன செய்யல, வளல. அருமையானவர்களை கவனிங்கள், இந்த யோசேப்பு இந்த தானியேல் இவங்க ரெண்டு பேரும் அந்நிய தேசத்துக்காரர்கள். தாவீதாவதும் அந்த தேசத்துல பிறந்து வளர்ந்தவங்க, அந்த தேசத்தினுடைய குடிமகன். இந்த யோசேப்பு அடிமை கொண்டு போகப்படுகிறான். பாஷை வேற, வேற கலாச்சாரம், வேற மொழி, வேற பழக்க வழக்கங்கள், எல்லாமே வேற. தானியேல் அப்படித்தான் வேறுங்க, வேற இடத்துக்கு வர்றான், பாபிலோனுக்கு வர்றான், எல்லாமே வேற. ஆனாலும் கூட அந்த சமயத்திலும் கூட அவர்கள் யாருடைய காலில் உயர்வுக்காக, பணத்துக்காக, காசுக்காக, பேருக்காக, புகழுக்காக, அந்நிய தேசத்தில் இருக்கிறோம், மற்றவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போனா தான் இங்க என்ன செய்ய முடியும், பொழப்பு நடத்த. உலகத்தில் பார்க்குறோம் இல்லையா, இன்னைக்கு போறாங்க கோயம்புத்தூர் திருப்பூருக்குலாம் வேலைக்கு போறாங்க, சென்னைக்கெல்லாம் போறாங்க. அங்க போய் அங்க இருக்கிற ஆட்கள் என்ன செய்யறது, தாஜா பண்ணிக்கிறது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. அப்பதான் நமக்கு ஏதாவது எல்லாம் இருக்கிறீங்களா? ரெண்டு பேரும் பாருங்க, இப்படிலாம் வளைஞ்சு குழஞ்செல்லாம் போடல. கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு சாப்பிட மாட்டேன், கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு பாவம் செய்ய மாட்டேன், கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு உண்மையா இருக்கு சொல்லி, அவ்வளவுதான். அதுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. வைராக்கியமா நிக்கிறாங்க பாருங்க, கர்த்தருக்கு முன்பா நிக்கிறாங்க பாருங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? யாருடைய காலில் விழல, உயர்வு தேடி வந்தது, ஆசீர்வாதம் தேடி வந்தது, பதவிகள் தேடி வந்தது, வசதிகள், வாய்ப்புகள் எல்லாம் வருது பாருங்க. பணிவிடைக்காரர்கள், பணிவிடைக்காரிகள் எல்லாரும் என்ன செய்யறாங்க, வர்றார்கள். எனவே எப்போது கர்த்தருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி அவரை ஆராதித்தார்கள். எனவே உயர்வு தேடி வந்தது. எனவே அடிக்கடி கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி அவரை நீங்கள் துதியுங்கள். நான் சொல்லுகிறேன், உயர்வு உங்களை தேடி வரும், வாழ்வு உங்களை தேடி வரும், ஐஸ்வர்யம் உங்களை தேடி வரும், வெற்றி உங்களை தேடி வரும். அவர் நாமம் யெகோவா ஷிம்ராத். அவரே நம்முடைய கீதமானவர், அவரே நம்முடைய பாடலானவர். The Lord is my song. ஆமென். மீதமுள்ள காரியத்தை அடுத்த வாரத்தில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். எல்லாம் எளிமையாக இருப்போம், நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ தேவனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர்களாய் மாறுங்கள். எந்த மனுஷனுக்கு முன்னாடி போய் நிற்க வேணாம், கர்த்தருக்கு முன்பாக நிற்க கற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்த கற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து ஆராதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா.
மார்த்தாள் மரியாதை குறித்து நாம் பார்க்கிறோம். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். அவருடைய பிரசனத்தில் அமர்ந்து வசனத்தை கேளுங்க. அவருடைய பிரசனத்தில் அமர்ந்து அவரை ஆராதித்துக் கொண்டே இருங்கள். கர்த்தரை குறித்தான பாடல்கள் உங்களுடைய வாயில வந்து கொண்டே இருக்கட்டும். நான் சொல்றேன், உயர்வு உங்களை தேடி வரும், வெற்றி உங்களை தேடி வரும், ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். ஆசீர்வாதத்துக்காக, பணத்துக்காகவோ, ஐஸ்வர்யத்துக்காகவோ, பேருக்காக, புகழுக்காக எங்கே நீங்க ஓடி திரிய வேணாம். 8 மணி நேரம் மாத்திரம் நீங்க வேலை பார்த்தா போதும். மனிதர்களை மதிக்க வேண்டிய அளவுக்கு நீங்க மதிச்சா போதும். யாருடைய காலில் நீங்க விழ வேணாம். எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா ஷிம்ராத்தே, நீரே எங்களுடைய பாடல், நீரே எங்களுடைய கீதம் ஆண்டவரே. வேற எதையும் நாங்கள் பாட போகிறது கிடையாது. உம்மைத்தான் நாங்கள் பாட போகிறோம், உம்மைத்தான் நாங்கள் துதிக்க போகிறோம், உம்மைத்தான் நாங்கள் ஆராதிக்க போகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாயில பாடல் வந்துச்சுன்னா அது உண்மை குறித்தான பாடல்கள் தான் அது இருக்க வேண்டுமே கர்த்தாவே. ஓ தேவனே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிதாவே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி. ஓ தேவனை துதிக்கிறோம் ஆண்டவரை, ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரை. கர்த்தாவே, உமக்கு முன்பாக கர்த்தாவே எங்களை தாழ்த்தி நாங்கள் ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தாவே, நாங்கள் என்கிற அந்த கிரீடத்தை கலட்டி உம்முடைய பிரசன்னத்தில் வச்சு கர்த்தாவே உம்மை ஆராதித்து உம்மை துதிக்க கர்த்தாவே இந்த கிரீடம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே ஆண்டவரே. ஓ எங்களை உண்டாக்கின தேவனே, எங்களை சிருஷ்டித்த தேவனே, எங்களை படைத்தவரே, தாயின் கற்பத்திலே எங்களை தாங்கினவரே, எங்களுக்காய் ஜீவனை கொடுத்தவரே, உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்தி ஆராதிப்பதை குறித்து கர்த்தாவே இன்றைக்கு நாங்கள் கேட்டோமே. இந்த சத்தியங்கள் எங்களுக்குள்ளே வெளிப்பாடாய் வெளிச்சமாய் மாறட்டும். தேவனே, உம்மை ஆராதிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது, உமக்கு முன்பாய் தாழ்த்தும் பொழுது உயர்வு தேடி வந்ததாக சத்தியவேதத்தில் நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரே. இன்றைக்கும் கர்த்தாவே நீர் மாறாதவராய் இருக்கிறீர். உமக்கு முன்பாய் தாழ்த்தும் பொழுது, தாழ்த்தி ஆராதிக்கும் பொழுது கர்த்தாவை நீர் உயர்த்துகிறீர், கிருபை அதிகமாய் அளிக்கிறீர். ஓ தேவனே, எடுத்து பயன்படுத்துகிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவர். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் எடுத்து பயன்படுத்தும். இன்னும் அதிகமான கிருபை அருளுவீராக, உயர்த்துவீராக. இந்த திட்டங்கள் நிறைவேறட்டும் ஆண்டவரே. தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். போக்குவரத்து எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். நீரே பெலன், நீரே அடைக்கலம், நீரே கோட்டை. எல்லா துதிகனமையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் இருக்கலாம்.